சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணி வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி முத்து வந்து என்ன இது மாதிரி கிண்டல் பண்றாப்புல, எங்க அம்மா வராத எங்க அப்பா வராதால தான் அப்படின்ட்டு. ஆமாம்மா, உங்க அப்பா வந்தா நல்லா தான் இருக்கும். பாரு ரவி ஸ்ருதி வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து வருஷம்லாம் வச்சாங்க, பொங்கல் வருஷம்லாம், அதே மாதிரி உங்க அப்பாவும் வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி வந்து கேட்குறாங்க, முத்து கூட என்ன கிண்டல் பண்றாரு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் கறிக்கடை வச்சுருக்காரு. அந்த கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு போய் இது மாதிரி வந்து மணிரத்னம் ஒரு படம் எடுக்கிற, அந்த படத்தில் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை ஏமாற்றி அவர் வந்து நடிக்கணும். ஆனால் வந்து கேமரா எங்கே இருக்குன்னு நாங்கள் மறைச்சி தான் எடுப்போம், இது வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இவர் மீனா அவங்க தம்பி ஒர்க் பண்ணுறாருல சிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி, அங்கே போயிட்டு கடன் கேட்குறாங்க ஒரு லட்சம். அந்த 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தம்பி ரோகிணியை பார்த்தோன்னே இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு அந்த சிட்டி மட்டும் பேசுகிறாரு. என்ன விஷயம்னா, இது மாதிரி 1,00,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்ட்டு இவங்க வாங்கிட்டு வராங்க. போன பிறகு மீனா அவங்க தம்பி சொல்கிறாரு, இனிமேல் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க, நான் வசூல் பண்ண கூட அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த வீட்டுக்கு போக முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிட்டி சொல்கிறாரு, எனக்கு நீ தான் முக்கியம், அவங்களாம் முக்கியம் இல்லை, கஸ்டமர்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டு தான், மீனா அவங்க தம்பி சொல்கிறார், எனக்கு ஒரு டவுட்டு தான், இவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்கார், இவங்க ஏன் வந்து வட்டிக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனா அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நாங்கள் போனேன், நீ ஏம்மா போனேன், உன்னை அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் மீனாவும் அங்கே வராங்க, நீ ஏன் வந்த, இது மாதிரி பண்ணேன், உன்னை அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க. இல்லைம்மா, அவங்க மாமனார் நல்லா தாம்மா பேசினாரு, அவங்க எப்போவுமே அப்படியா தானே, உங்கள் மாமியார் எப்பவுமே அப்படி தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை அவங்க உன்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்கோசம் தான், இது மாதிரி ஸ்ருதி அவங்க அம்மா வந்து நிறைய பணம் இது வரிசை வச்சாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இது ரோகிணி அவங்க மாமியார் வந்து உள்ள மனோஜ் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கப்பா ரோகிணி ஆளை காணோம் அப்படின்னு. இல்லைம்மா, நானும் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, சரி பியூட்டி பார்லருக்கு ஃபோன் பண்ணேன், அங்கேயும் வந்து அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ரோகிணி உள்ளே வராங்க. நீ எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஃபோன் பண்ணி என்னை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, நீ சந்தேகப்படுறேன்னு தான் நினைப்பாங்க, நான் அசிங்கப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, ஃபோன் எடுக்கலாம் தான் பண்ணேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரி பேசிகிட்டே இருக்கும். அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் மாமா வராரு அப்படின்னு. மாமா வராரு, இது மாதிரி நம்ம ஊருக்கு வர போக வேண்டியிருக்குமா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இல்லை, அவர் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வந்துடுறாரு, அவர் கிராமம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து வழக்கம் போல் நம்ம முத்து வந்து மனோஜை கலாய்க்கிறார். அதுக்கு வந்து ரோகிணி சொல்கிறாங்க, பாருங்கள் இப்போவே எங்களை இப்படி கலாய்க்கிறாரு, அதனால தான் நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. இல்லைம்மா, அதுக்கு முத்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, நான் வரல, எனக்கு வந்து இன்னும் டப்பிங் பெண்டிங் இருக்குது, ஒர்க் இருக்குது, நான் வரல. ஏன்னா இங்கே நான் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கே வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்குது, நான் டைனிங் டேபிளில் தான் சாப்பிடுவேன், அங்கே எப்படி இருக்குமோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. இல்லைம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், எப்படிம்மா அப்படிமான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்க மாமியார் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு காரில் இது பண்ணும்போது முத்து காரு, அவங்க ஃப்ரெண்டு செல்வம், 2 காரும் இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் இவருக்கு வரமாட்டேன், இவர் ஏன்னா வந்து பேசிகிட்டே இருப்பார், எங்களுக்குள்ளே சண்டை வரும், நான் அவர் கார்லேயே போகிறேன்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் அந்த காரில் போயிடுறாங்க. மனோஜ் அந்த காருக்கு ஒரு ரோகிணி இந்த காரில் ஏற வராங்க, முத்து காரில். உடனே மனோஜ் கூட இந்த வா 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 நம்மளாம் அந்த காரில் போயிடலாம், இவங்ககிட்டலாம் மல்ல கட்ட முடியாது நம்மளால் அப்படின்றாரு. ரோகிணி, ஆமாம் இவர் எதனா பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து அவங்க அப்பாவும் முத்து அவங்க அம்மாவும் மீனாவும் 3 பேரும் முத்து காரில் ஏறுறாங்க. அதுக்கு முத்து அவங்க அப்பா ஏறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு முத்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, எக்காரணத்தை கொண்டும் வரப்போகிற சம்மந்திக்கு எதிர்க்க நீ வந்து மீனாவை அசிங்கப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அசிங்கப்படுத்துறன்னு நினச்சாலும் முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா இருப்பாங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி காரில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளை எபிசோடில்